அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள பயிற்சி 7.6 அல்லது எக்ஸசைஸ் 7.6 இதில் உள்ள 2வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள 2வது சப்டிவிஷனில் உள்ள கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது பயிற்சி 7.6. இதில் உள்ள 2வது கணக்கை பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. இதில் உள்ள இந்த 2வது சப்டிவிஷனில் உள்ள சம்மை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் பார்த்த மாதிரியே தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஒரு தடவை வகைப்படுத்துகிறோம். வகைப்படுத்தினா என்ன வரும்? இப்போ இது u பை v மெத்தடில் இருக்குது. u பை vயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா u டேஷ் v மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ நம்ம uங்கிறது நம்மளுக்கு இங்கே என்னது எக்ஸு. ஸோ எக்ஸை வகைப்படுத்தணும் அப்படின்னா 1 இன்ட்டு v அப்படி எழுதிக்கணும். vங்கிறது எக்ஸ் மைனஸ் 5, அதுக்கப்புறமா மைனஸ் u அப்படிங்கிறது எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். v அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 5, அதை வந்து நம்ம வகைப்படுத்தணும். அங்கே எக்ஸை வகைப்படுத்தினா 1 மைனஸ் 5 வகைப்படுத்தினா 0 பை v ஸ்கொயர். vங்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் 5 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5, அடுத்து மைனஸ் எக்ஸ். இங்கே 1 மைனஸ் 0 வந்துட்டு 1 தான். ஸோ 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு. ஸோ மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் மைனஸ் 5 ஸ்கொயர். இப்போ இங்கே எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த டேம் டிவைடு வகுத்தலில் இருக்கிறது இந்த சைட் போயிடுச்சுன்னா இன்ட்டில் போகும். 0 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? இது இந்த சைட் போச்சு. ஓகேவா? மைனஸ் 5. ஆனால் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0வா? இல்லை. ஸோ அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது இதுவும் நாட் ஈக்குவல் டு இது. அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 0 கிடையாது, நம்மளால் அப்படி எடுக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0வே இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கே தேக்க நிலை புள்ளியும் இல்லை, நிலை புள்ளியும் இல்லை. ஓகேவா? ஒரு புள்ளியை நம்ம எப்போ நிலை புள்ளி அப்படின்னு சொல்லுவோன்னா, ஒன்று எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சால் அது நிலைப்புள்ளி. அப்படி இல்லாட்டி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா அந்த புள்ளியும் நிலைப்புள்ளி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 5 பை எக்ஸுக்கு பதிலாக நான் 5ன்னு போட்டேன்னா 5 மைனஸ் 5 இந்த ஹோல் ஸ்கொயரா. ஸோ அது என்ன வரும், மைனஸ் 5 பை 0ன்னு வரும். எனிதிங் பை 0 என்னது, இன்ஃபினிட்டி. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதில் 5ன்னு போட்டால் அப்போ நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுது. ஓகேவா? அப்படி தானே? இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறோம். இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அதை தான் எழுதியிருக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 5ல் காணத்தக்கது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், தேர்ஃபோர் நமக்கு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5ல் நிலைப்புள்ளி உள்ளது. ஓகேவா? இப்போ நமக்கு நிலைப்புள்ளி தான் எங்கே இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 5ல். ஓகே, இப்போ நம்மளுக்கு 5ல் நிலைப்புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இடைவெளியாக நம்ம இதை பிரிக்கணும். எப்படி பிரிப்போம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 5 வரைக்கும், அதுக்கப்புறமா 5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இப்படி 2 இன்டர்வல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இன்டர்வல்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்.
இப்போ இதுதான் வந்து நம்மளோட f dash of xஆ. இதில் நம்ம எக்ஸுக்கு பதில் என்ன நம்பர் போட்டாலும் அதிலேருந்து நம்ம 5 கழிக்கும் போல இது பெரிய நம்பராவோ சின்ன நம்பரோ மைனஸோ ப்ளஸ்லையோ வந்தாலுமே இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது பாசிட்டிவாக மாறிடும் எப்படி நம்ம என்ன பண்ணாலும். ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. அப்போ மேலே உள்ளது என்ன இருக்குது? -5. இது எப்போவுமே -5ஆக தான் இருக்கும். அதாவது எப்படி குறி வந்துட்டு எப்போவுமே நெகட்டிவ் தான். நம்ம எக்ஸுக்கு என்ன மதிப்பு நம்ம போட்டாலுமே இங்கே வந்து நமக்கு மைனஸ் தான் இருக்க போகுது. இது எப்போவுமே ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ இது எக்ஸை பொறுத்து இது எதுவும் மாற போகிறது இல்லை. ஸோ குறி வந்து எப்போவுமே நெகட்டிவ் தான். ஸோ 2 இன்டர்வல்லையுமே நமக்கு நெகட்டிவ் தான் இருக்கும் குறி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா மைனஸில் இப்போ இந்த இடத்துல -5க்குள்ளே எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு குறி வந்து மைனஸில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே நம்ம இந்த இன்டர்வல்லேருந்து எந்த நம்பர் போட்டாலுமே நமக்கு குறி மைனஸில் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம எக்ஸை இங்கே டிபெண்ட் பண்ணியே இல்லை. -5 அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்னது மைனஸ் அப்படின்னா என்னது? திட்டமாக இறங்கும் சார்பு. ஓகேவா? திட்டமாக இறங்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. இங்கேயும் திட்டமாக இறங்கும். ஸோ வந்து நமக்கு குறியில் மாற்றமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு ரெண்டுமே மைனஸ்லேருந்து மைனஸ், அதாவது குறியில் மாற்றமே இல்லாதனால முதலாம் வகை சோதனைப்படி நம்ம என்ன சொல்லிடலாம்? இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.